டேய் பாண்டி, உன்னை வெங்கட் சார் கூப்பிட்றாரா? சார் வாடா பாண்டி. நேற்று ரிசல்ட் வந்தது பார்த்தியாடா? போன செம்மும் வாஷ் அவுட்டு, இந்த செம்மும் வாஷ் அவுட்டு. படிக்க உனக்கு என்னடா கஷ்டம்? வாயை திறந்து பேசுடா. இன்னும் பிரின்ஸிபல் வர சொன்னார், போய் பார்த்துட்டு வா. டேய் போங்கடா, உள்ள போங்கடா. பார்த்துக்கோங்க சார். டேய் பாண்டி நீங்க வாடா. வாடா சார், ஒரு மட்டும் பாண்டிங்க வாடா. உன்னோட கிளாஸ் அட்வைசர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட், ஏன்டா நீ இப்போ இப்படி இருக்கிற? பார்த்துக்கோ, உன்னோட லைஃப் உங்க இல்லை, நீயே டிசைட் பண்ணு. படிக்கிறதுக்கா இல்லை என்ன பண்ணுறது டிசைட் பண்ணிக்கோ. ஓகே போ, இப்போ கிளாஸ் போ. ஓகே அன்புள்ள அம்மா, நீ நினச்சபடி என்னால் சயின்டிஸ்ட் ஆக முடியல. ஏன்னா நீ என்னை விட்டு போனதுலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னை மன்னிச்சிரு, நானும் உன்கிட்ட வர்றேன். அண்ணா நீயும் என்னை மன்னிச்சிரு. உங்ககிட்ட சொல்லாமல் கூட இந்த முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல. பாண்டி, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? என்னாச்சுடா உனக்கு? டேய் கடவுளே, நான் என்ன பண்ணனே எனக்கு தெரியலையே. டேய் பாண்டி, என்னைய விட்டு போக உனக்கு எப்பதான் மனசு வந்துச்சு? பாண்டி பாண்டி, இதான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். என்னடா சொல்ற? இதை பாடுறா. ஹலோ, சொல்லுப்பா. நான் தான் இந்த தடவை யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்ப்பா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு யூனிவர்சிட்டி வர சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா? யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தலாம், அதனால தான். ஓ சரி, அம்மா பார்த்து போயிட்டு வாப்பா. சரிப்பா. சரிவா? சரி வச்சிருங்கப்பா. டாக்டர், என் தம்பி பாண்டிக்கு என்ன ஆச்சு? இப்படி வாங்க. அவர் கையில் நரம்பை கட் பண்ணிக்கிட்டதால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவரை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அவர் உயிரே ஆபத்து. என்ன சொல்றீங்க? டாக்டர் டாக்டர் டாக்டர், எப்படியா என் மான காப்பாற்றிருங்க டாக்டர். எந்த பேஷண்ட்டு? சீனிவாஸ் டாக்டர். ஓ, ஆக்சிடென்ட் கேஸா? அவருக்கு இதயத்தில் அடிபட்டிருக்கு. அவருக்கு உடனே இதயத்தை மாற்றி ஆகணும், இல்லைன்னா அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். ஸோ இவர் பையனுக்கு வேணாம், என் தம்பியோட ஹார்ட்டை கொடுத்துருங்க டாக்டர். எப்படி நன்றி சொல்லனே தெரியல தம்பி. பரவாயில்லைங்கய்யா, பரவாயில்லைங்க. நான் தாங்க நன்றி சொன்னேன். ஓகே. வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நாம் வாழலனாலும் நம்ம உடல் உறுப்புகளாவது தானம் பண்ணுங்க.